அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான செய்தி வெளியே வந்திருக்கிறது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசோடு போட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த டாடா மோட்டார்ஸ் உடைய அதிகாரிகள் நம்முடைய முதல்வரை சந்தித்து அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இந்த 9,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே இங்கே மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனம் தொடங்கப்பட போகிறது. இதன் மூலம் ஒரு 5,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவிருக்கின்றன. கடந்த 2 மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டிலே முதலீடுகளை செய்திருக்கிறது. இதற்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வியட்நாம் நிறுவனம் 16,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டு தூத்துக்குடியில் அந்த தொழிற்சாலைக்கும் அடிக்கலும் நாட்டி விட்டார்கள். உடனடியாக செயல்பாட்டுக்கு வரவிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கை கொடுத்திருக்கிறது. முக்கியத்துவத்தை கொடுத்து உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்களை எல்லாம் தமிழ்நாட்டின் பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை. இதற்கு முன்னால் 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்களா? இப்பொழுது ஏன் எப்படி கொண்டு வர முடிகிறது? அந்த கமிட்மெண்ட், இந்த அரசின் மீது இந்த அதிபர்கள், தொழிலதிபர்கள், ஆண்டர்பிரனர்ஸ் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மரியாதை, அதுதான் இப்படிப்பட்ட அந்த முதலீடுகள் வருவதற்கான முக்கியமான காரணம். இதில் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ மற்ற மாநிலங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலக்டட் பிளேசஸ், சிட்டி, அது மட்டும்தான் ஒரு ஹப்பாக இருக்கும். மற்ற இடங்களில் வளர்ச்சி பரவலாக இருக்காது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடந்த 3 ஆண்டுகளில் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தொடங்க முடியுமோ அப்படி எல்லா இடங்களிலுமே இந்த வளர்ச்சி, இந்த தொழில் வளர்ச்சி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை மட்டுமே பேஸ் பண்ணி இல்லாமல் எல்லா இடங்களிலும் இது என்ன செய்யுது அப்படின்னா, தமிழ்நாட்டிலே வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டமே இல்லை என்ற அந்த சூழ்நிலை வருகிறது. ஒரு பரவலான வளர்ச்சி ஏற்படுகிறது. இதுதான் திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாமும் என்று சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடலின் சரித்திர நாயகன் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க நன்றி.